Hello, good evening, everyone. Welcome to CyberZilly 2023. ஸோ CyberZilly 2023 வந்து ஒரு 5 days ஃப்ரீ வெபினார் ஈவெண்ட் பேஸ்ட் ஆன் சைபர் செக்யூரிட்டி. இல்லை சைபர் செக்யூரிட்டி மட்டும் இல்லை, எப்படி கோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டூல் டெவலப் பண்ணுறது, ஐஓடி ஹேக்கிங், அது மாதிரி வந்து ஒன்று நிறைய டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் கிக் ஸ்டார்ட் டு சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியில் நிறைய பேர் வந்து ஏற்கனவே நிறைய ஒர்க் பண்ணலாம். பட் இன்னைக்கான வெபினார் வந்து ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் ஸ்டார்ட் தேர் கரியர் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இன்னைக்கு இந்த ஹோஸ்ட் பண்ண போகிறவர் வந்து கார்த்திகேயன் கே. ஸோ லெட் மீ ஹேண்ட் ஓவர் த செஷன் டு ஹிம். தேங்க்யூ ஆகாஷ். ஸோ நம்ம இன்னைக்கு செஷன் அவர் சொன்ன மாதிரி என்ன பார்க்க போறோம்னா கிக் ஸ்டார்டிங் இன்டு சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த செஷன் டோட்டலாக யாருக்குன்னா ஃபுல் பிகினர்ஸ்க்காக தான். சைபர் செக்யூரிட்டினா என்ன, அதை சுற்றி இருக்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் இந்த செஷன் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டிலே பண்ணாமல் செஷனுக்குள்ளே போவோம். ஸோ அபவுட் மென்டார், நான் கார்த்திகேயன் கே. I'm 21 years old. நான் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் அண்ட் எத்திக்கல் ஹேக்கர். நான் இந்த சைபர் செக்யூரிட்டி கன்சல்டிங் கம்பெனி நேம்ட் அஸ் கேப்ரிஷோ செக்யூரிட்டிஸ், உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து என்னோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நான் வந்து வல்னரபிலிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணுறது பண்ணியிருக்கேன். அண்ட் கம்பெனியோட இன்டர்னல் செக்யூரிட்டி ஆடிட்ஸ்லாம் நான் அதை மேனேஜ் பண்ணுறேன். ஸோ என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா, $200 ஃப்ரம் சாக்ரேட்டா அப்படின்ற ஒரு பக் ஒன்டி ப்ரோக்ராம் வந்து 2021 ஹேக்கரான் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ரிவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பின்ட்ரெஸ்ட் என்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் ஒரு கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் 20+ ஃபார்ச்சூன் கம்பெனிஸோட ஹால் ஆஃப் ஃபேம் வந்து எனக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 30+ டாக்ஸ், அதாவது அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் டாக்ஸ்லாம் வந்து இன் அண்ட் அவுட் சென்னை அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட் காலேஜஸ்க்குலாம் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த செஷன் எதை பற்றி இருக்க போதுன்னு தெரியும். இதோட அஜெண்டா வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, டுடே செஷனில் இந்த 7 அஜெண்டாஸ் தான். இன்ட்ரடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, ஸோ ஹவு திஸ் டோட்டலி சைபர் செக்யூரிட்டின்ற ஒரு டேர்ம் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது, டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி, சேலஞ்சஸ் இன் சைபர் செக்யூரிட்டி, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. டு ஸ்டார்ட் வித் சைபர் செக்யூரிட்டி, ஜென்ரலா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற டேர்ம் கேட்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அண்ட் உங்களுக்கு அது என்ன மீன் பண்றது? மைக் அன்மியூட் பண்ணி சொல்லலாம்னா சாட்ல சொல்லுங்க போதும். ஜென்ரலா சைபர் செக்யூரிட்டினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இது டோட்டலா பிகினர்ஸ்க்காக தான். ஸோ அவங்க வந்து சொல்லலாம் சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்றது. எனிஒன்? வினோத் குமார் ஜி, protect the network system. Partially correct. To give security data, a person who saves us from cyber attacks. Probably. Secure data, security is for internet. It's about protecting from online threats. Yes. Cyber security is about securing data of a company. Exactly. ஸோ இதுலேயே வந்து நமக்கு 20% சொல்லிட்டு நிறைய ஆன்சர் வந்துருக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரி, சைலேந்தர் ராஜன் சொன்ன மாதிரி, சைபர் செக்யூரிட்டின்றதுனா
ஒரு டேட்டாவை எப்படி செக்யூர் பண்றோம், அதுக்கான ஒரு ப்ராசஸ் ஆர் சிஸ்டம், அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனா டேக் ஓவர் பண்ணலாம், ஒரு இண்டிவிஜுவலா டேக் ஓவர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி என்னன்னா, சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது என்னன்னா ஒரு இன்டர்நெட் கனெக்டட் சிஸ்டம்ஸ், அதாவது ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாத இருக்க சைபர் த்ரெட்ஸ்ல இருந்து எப்படி நம்ம செக்யூர் பண்றோம் அண்ட் ஹவு கேன் வி இம்ப்ளிமெண்ட் செக்யூர் மெக்கானிசம்ஸ் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி மெக்கானிசமை இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களாம் வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க. எதுக்குன்னா, நமக்கே தெரியும் நம்மளை சுத்தி ஏகப்பட்ட அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ் நடக்குது, அட்டாக்ஸ், எவ்வளோ அட்டாக்ஸ் நடக்குது. இதனால நிறைய டேட்டா லாசஸ் ஆர் ஃபினான்ஷியல் லாசஸ் நமக்கு தெரிஞ்சே நடக்குது. ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு ஹவு வி கேன் செக்யூர் அ சைபர் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த சைபர் செக்யூரிட்டிக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இவ்வளவு நம்ம சுத்தி இவ்வளவு அட்டாக்ஸ் நடக்குது. இது இல்லாம அதர் வாட் டு செல் அதர் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது இந்த சைபர் ஸ்பேஸ்ல. இதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஏன்னா அக்கார்டிங் டு என்ன சொல்ற டேட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2000 ஸ்டார்டிங் டிகேடுக்கும் இப்போ 2020 இந்த டிகேடுக்கும் உங்களுக்கு நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் யூசர்ஸ் மேசிவா நம்ம க்ரோ ஆயிருப்பாங்க. நம்பர் ஆஃப் டிவைசஸ், நம்பர் ஆஃப் டெக்னாலஜிஸ் புதுசாக டெவலப் ஆனதெல்லாம் இன்னும் அதிகமாக தான் இருக்கு. ஸோ நம்ம ஒரு க்ரோத் ஆஃப் டெக்னாலஜி அந்த பீக்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம போற ஒரு பாத்துல நிறைய டிவைசஸ் இருக்கும், நிறைய சர்ஃபேசஸ், புது சர்ஃபேசஸ் ஆஃப் டெக்னாலஜிலாம் நமக்கு எக்ஸ்போசர் வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போசர் வரும்போது இதே மாதிரி நமக்கான நிறைய அட்டாக் சர்ஃபேசஸுமே நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஸோ இது மாதிரி ஆகும்போது சைபர் செக்யூரிட்டியோட ரோல் வந்து இங்கே தான் முக்கியமாக பிளே ஆகும். அப்போ 10 பேர் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து 1000 பேர் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 10 பேர் அஃபெக்ட் ஆகும் போது உங்களுக்கு வந்து அப்ப பெருசா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது. பட் இப்போ 1000 பேர் இருக்கும்போது அதுல 100 பேர் அஃபெக்ட் ஆகும்போது உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த யூசர்ஸ்லாம் அதிகமாகிறதுனால நம்மளோட செக்யூரிட்டியுமே வந்து ஒரு லெவலுக்கு மேல அப்லிஃப்ட் பண்ணும். இதுதான் இங்க இருக்க நம்ம சொசைட்டில இருக்க இப்போ ஒரு கம்மியான ஒரு இக்னோரண்ட் லெவல்ல இருக்கு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி எல்லாருக்குமே ரீச் ஆகணும். இதுதான் எங்களோட கேபிட்டல் செக்யூரிட்டிஸ் என்ற ஆர்கனைசேஷனோட இன்டென்ஷனும் கூட. அதுக்கு தான் இந்த சைபர் ஜெலி 2023. ஸோ உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைச்சிருக்கும். ஏன் இந்த சைபர் செக்யூரிட்டி நம்மளோட சொசைட்டி, நம்மளோட டெக்னாலஜி ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டின்ற டேர்முக்குள்ள இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்றது பார்க்கணும்னா, இது ஆக்சுவலி சைபர் செக்யூரிட்டின்றது ஒரு வாஸ்டான ஒரு டேர்ம். இதுக்குள்ள நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எப்படி டெவலப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பர்டிகுலர் ரோல்ஸ் போற மாதிரி இது ஒரு டொமைன். இந்த டொமைன் வந்து எவ்வளோனா உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்டிகுலர் டொமைன், பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டை ரீச் பண்ணும். ஸோ இதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி ஒவ்வொரு டொமைன் ரீச் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருக்கான பர்பஸ் இருக்கு. ஸோ இதை வந்து ஜென்ரலா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்மளால ஜென்ரலைஸ் பண்ணிட முடியாது. இதுல நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், நமக்கு இதுல ஸ்கிரீன்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட 8 நம்பர் ஆஃப் டொமைன்ஸ் மட்டும் நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கோம். அதுல ஸ்டார்டிங் வித் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. ஸோ அப்ளிகேஷன் செக்யூரிட்டினா நமக்கு ஜென்ரலா அப்படி என்னன்னு தோணும், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி நேம்லயே இருக்கு. ஒரு அப்ளிகேஷனை நம்ம எப்படி செக்யூர் பண்றோம், அதுல செக்யூரிட்டி மெக்கானிசம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அண்ட் ஹவு கேன் வி செக்யூர் ஃப்ரம் இந்த வல்னரபிலிட்டில இருந்து நம்ம எப்படி செக்யூரா இருந்துக்கலாம் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன் சர்ஃபேஸ், அப்ளிகேஷன் என்விரான்மெண்ட்ல நம்ம ஒரு செக்யூரிட்டி டூல்ஸ் ஆர் மெக்கானிசமை இம்போஸ் பண்றது தான் அப்ளிகேஷன் செக்யூரிட்டியில் நடக்கும். ஜென்ரலா ஒரு வெப் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம ஒரு யூசர் அவங்களோட டேட்டாவை வந்து கொடுக்குறாங்க. அந்த டேட்டா வந்து எப்படி செக்யூரா டிரான்சிட் நடக்குதா, இல்லை அந்த யூசர் சப்மிட் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ்
அது இல்லாமல் அவங்க லாகின் இன்ஃபர்மேஷன், அது இல்லாமல் அவங்க சப்போஸ் பண்ற தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் என்விரான்மெண்ட்ல செக்யூரா இருக்கா அப்படின்றதெல்லாம் அப்ளிகேஷன் செக்யூரிட்டியில தான் வந்து வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டின்றது ஒரு வைட் ரேஞ்சில் போகும். நிறைய இருக்கு. அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஏபிஐ செக்யூரிட்டி அப்படின்றது நிறைய இருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அது என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டினா ஒன்றும் இல்லை. ஜென்ரலா ஒரு இன்ஃபர்மேஷனை ஹவு கேன் வி செக்யூர் அண்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் எவ்வளோ முக்கியன்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பட் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து எவ்வளோ செக்யூரா வச்சுக்கணும்ன்றது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இன்டர்னலா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் வெளில போனாலுமே அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸும் வரலாம், மேபி டேட்டா லாஸ், கண்டிப்பா டேட்டா லாஸ் நடக்கும். அதுல வந்து மிக பெருசா அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் தரது ஃபினான்ஷியல் லாஸா தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்றது சைபர் செக்யூரிட்டில இருந்து ஒரு பார்த்தா டிஃபர் ஆயிட்டு உள்ள வந்து இதுக்குள்ளே நிறைய ஏரியாஸ் இருக்கு. பிசிக்கல் செக்யூரிட்டி, எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி, டேட்டா என்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம என்ன பண்றோம், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில ஒரு அஷூரன்ஸ் தரும். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க சப்மிட் பண்ற இன்ஃபர்மேஷன் அவர் நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் செக்யூரா இருக்கு, இதை நாங்க வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்றது தான் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில வரும். இதுல வந்து என்ன உங்களுக்கு சர்வர் ஃபெயிலியர்ஸ் ஆர் எனி நேச்சுரல் கலாமிட்டிஸ் அட்டாக்ஸ்லாம் நடக்கும் போதுமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாதுகாப்பா இருக்கணும். அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கீழே வரும். இதுல நிறைய டூல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி சப்போஸ் நாளை பின்ன எந்த ஒரு அட்டாக்ஸும் நடந்துடக்கூடாது, அதுமாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எதுனா இருந்தால் அதை எப்படி மிட்டிகேட் பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான கேட்டகரியில அப்படின்றதும் பார்ப்பாங்க. இதுல டேட்டா செக்யூரிட்டி தான் முக்கியமா அவங்க ஃபோக்கஸ் பண்ற போறது. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மட்டும் தான் முக்கியமா இருக்கும். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில நிறைய பேர் பாலிசிஸ், ஐஎஸ்பிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஐஎஸ்பி பாலிசி தான் ஒரு கம்பெனியோட growth லெவல்ல டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஐஎஸ்பி பாலிசிஸ் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டியில வந்து இதுவுமே வந்து இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி சைபர் செக்யூரிட்டின்றது ஒரு வாஸ்டான டொமைன். இதுக்குள்ள நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் டொமைன்ஸ் இருக்கு. இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் டொமைன்ஸ் இன்னும் பிரேக் ஆயிட்டு இன்னும் சப் டொமைன்ஸா பிரியும். இது மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டியுமே பிரியும், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி பிரியும், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பிரியும், பிசிக்கல் செக்யூரிட்டி எல்லாமே வந்து இன்னும் பிரேக் ஆயிட்டு பிரிஞ்சுட்டே இருக்கும். இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டின்றதுமே ஒரு பெரிய டொமைன் தான். நெட்வொர்க் செக்யூரிட்டி ஜென்ரலா என்னன்னா ஒரு நெட்வொர்க்கை நம்ம எப்படி செக்யூரா வச்சுக்கிறோம் அப்படின்றது தான். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஹோஸ்ட், சர்வர், அதெல்லாம் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டியில தான் வரும். நம்மளோட சர்வர் வந்து செக்யூரா இருக்கா, எந்த ஒரு வல்னரபிலிட்டிக்குமே இட் ஒன்ட் பி வல்னரபிள் டு எனி த்ரெட்ஸ் ஆர் எனி வல்னரபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அஷூரன்ஸ் இருந்ததுன்னா அதுதான் நெட்வொர்க் செக்யூரிட்டியில அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. இது என்னன்னா முக்கியமா சிஏஏ ட்ரையாங்கிள் தான் இது வந்து டோட்டலா ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா இதுல வர்ற முக்கியமான டேட்டாஸ்லாம் நெட்வொர்க்ஸ் மூலமா நமக்கு டிரான்சிட் நடக்கும். ஸோ இந்த நெட்வொர்க் எவ்வளவு முக்கியமானதுன்னா எல்லா டேட்டாஸ்ல இருந்து எல்லா முக்கியமானதுமே நெட்வொர்க் மூலம் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஸோ இது வந்து கண்டிப்பா செக்யூரா இருக்கணும். ஸோ எல்லா கம்பெனியும் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து எல்லா டேட்டாவுமே இதுல அனுப்பும்போது டிரான்சிட் நடக்கும்போது நெட்வொர்க்ஸ் வந்து செக்யூரா இருக்கா, ஒரு செக்யூரான மெக்கானிசம் தான் ஃபாலோ பண்றாங்களா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன். இது எவ்வளவு முக்கியம்னா அவங்கவுங்க ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியில போற நெட்வொர்க்ஸ் கூட அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெக்கானிசம் எப்படி இருக்கு, ஸோ அவங்களுமே கரெக்டான ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு என்ன சொல்றது அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்காம பாத்துக்க முடியுமா அப்படின்றது தான் முக்கியமா இதுல பார்த்துப்பாங்க. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டியில வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன்ன்றது ஒரு முக்கியமான ஒரு டேர்ம். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் முக்கியமா பாத்தீங்கன்னா யூசர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட டேட்டா இருக்கும், டிவைசஸ் இருப்பாங்க, அவங்களோட லொகேஷன்ஸ். இதோட என்ன சொல்றது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டில என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா கிளைண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் அதான் டேட்டா அதான் சொல்லியிருந்தேன், அது வந்து ரிலேபிளா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அனுப்ப போற லொகேஷன் வந்து உங்களுக்கு ஆக்சசபிளா இருக்கணும் அந்த எண்ட் யூசருக்கு. அண்ட் அது வந்து இது மாதிரி எக்ஸ்டர்னலா தேர்ட் பார்ட்டி அட்டாக்கர்ஸ்க்கு வல்னரபிளா இல்லாம டேட்டா வந்து ப்ரொடெக்டடா இருக்கணும். இது ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பெரிய பெரிய அட்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டி மூலமா உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ள வந்து அட்டாக்கா தான் இருக்கும். நீங்க அது வந்து சில பெரிய பெரிய சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கும்போது எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் நம்மளோட நெட்வொர்க் செக்யூரிட்டி தான் நம்மளோட ஆர்கனைசேஷனல் செக்யூரிட்டியை வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ வி மஸ்ட் பி கான்கிரீட், நம்மளுக்கு ஒரு கான்கிரீட்டான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து டஃப்பான ஒரு ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணுது அப்படின்றது.
ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட ஆர்கனைசேஷனோட டோட்டல் ரெப்புடேஷனே இது ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி. ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் ரெக்கவரி நேம்க்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டிசாஸ்டர் நடக்குது, ஸோ ரெக்கவரி. நமக்கு நார்மலா ஜென்ரல் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. டிசாஸ்டர் ரெக்கவரி எங்க மோஸ்டா யூஸ் பண்ணணும்னா, நம்ம நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரும்போது, ஒரு ஃப்ளட் வருது, ஒரு சுனாமி வருது, வேற எதனா ஒரு எர்த்குவேக் எதனா நடக்குதுன்னா, ஒரு டிசாஸ்டர் ரெக்கவரி டீம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் டிசாஸ்டர் அவங்க அதை எப்படி சரி பண்ணலாம், இதனால பாதிக்கப்பட்டதை அவங்க எப்படி ரிவைவ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் யோசிப்பாங்க. சேம் இதேதான் இந்த செக்யூரிட்டி ஃபீல்ட்ல. டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அட்டாக் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, ஒரு அட்டாக் சர்ஃபேஸ் வந்து அட்டைன் பண்ணிருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் டு அப்லிஃப்ட் த சிச்சுவேஷன், அதுதான் வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்லயும் ஒரு டீம் இருப்பாங்க. சப்போஸ் நாளை பின்ன என்னதான் நம்ம செக்யூரா இருந்து புதுசா ஒரு வல்னரபிலிட்டி மூலமா நமக்கு அட்டாக் ஆயிருந்தாலும், இந்த டீம் வந்து தான் இந்த அட்டாக் நடந்திருந்ததுன்னா அது எப்படி நடந்துச்சு, அது என்ன ரூட் காஸ் என்ன, எப்படி நடந்தது, யாரு அட்டாக் பண்ணிருக்காங்க, அதோட லாக்ஸ் செக் பண்றதா இருக்கட்டும், அதுல இருந்து எப்படி இவங்க வந்து மிட்டிகேட் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா செக் பாயிண்ட்ஸும் சரி பண்றவங்க இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட் தான். ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் இதுமாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்ல. நீங்க இப்போ கரண்ட்டாக எடுத்தீங்கன்னா கூட எம்என்சிஸ்ல எல்லாத்தையுமே டிசாஸ்டர் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட் டீம் இருப்பாங்க. இதை வந்து ஹேண்டில் பண்றது எல்லாமே ஐடி செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரின்றது ஒரு டொமைன். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷனல் செக்யூரிட்டி. ஸோ ஆப்ரேஷனல் செக்யூரிட்டி செக்யூரிட்டினா என்ன? உங்களுக்கு இந்த நேம்ல இருந்து எதுனா உங்களுக்கு ஒரு டேக்அவே மாதிரி இருக்கா அப்படின்றது பாருங்க. எஸ், ஆப்ரேஷன் செக்யூரிட்டினா ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒரு ஆர்கனைசேஷன்ல வெரைட்டியா ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் அண்ட் அந்த ரிஸ்க் சர்ஃபேஸ் இருக்கும். ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் மாறும், அந்த ரிஸ்க் சிவியரிட்டியும் மாறும். ஃபினான்ஷியல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் சிவியரிட்டி ஹையர். அதுவே அட்மினிஸ்ட்ரேஷன்னா உங்களுக்கு ரிஸ்க் சிவியாரிட்டி ஹையரா இருக்கும், பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, அவ்வளவுதான். ஸோ ரிஸ்க்ன்றது எல்லா ஆப்ரேஷன்ஸ்லயும் இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷன் செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம ஹவு கேன் வி செக்யூர் இட் அண்ட் எப்படி இதை எஃபெக்டிவா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ இதுமாதிரி ஆப்செக் டீமும் ஒன்று இருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிலையும். ஆப்செக் டீம் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஃபார்முலான ஒரு ப்ரொசீஜரல் ஒரு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை அவங்க வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது எப்படின்னா, ஒரு மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் அவங்க மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும். ஸோ இந்த இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஹவு கேன் வி செக்யூர் இட், இதெல்லாம் நடந்ததுன்னா மேபி இட் கேன் கிவ் அன் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் ஆர்கனைசேஷன், இல்ல அவங்க டீமுக்கு இப்படி ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்னால ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் நடக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து ஐடி செக்யூரிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி இது வந்து மிலிட்ரியில ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, ஆப்செக் அப்படின்ற மாதிரி. நீங்க நிறைய கேம்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த ஆப்செக் அப்படின்ற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது பிரைவேட் செக்டராகவுமே நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இப்போ வந்து சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க, ஆப்செக் ஆஃபர் பண்றோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆப்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது சென்சிட்டிவ் டேட்டா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது எங்களோட முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கோர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து எடுக்கிறோம்னா அதை ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இதோட மார்க்கெட் வந்து எங்கெங்கெல்லாம் இன்ஃபில்ட்ரேட் ஆகும், இதோட ஐபி, அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது. ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு ஐபின்றது எவ்வளவு முக்கியமானது. அது ஒரு தப்பான ஒரு வழியில போனா இட் கேன் அஃபெக்ட் மில்லியன்ஸ், நம்மளால ஃபைல் கூட பண்ண முடியும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், கிளையண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த டேட்டாஸ்லாம் வந்து சென்சிட்டிவான டேட்டா. இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது, ஒரு ஆப்ரேஷன் எடுத்தோம்னா இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட் ரோல் என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ற டேட்டாஸ் தான் எங்கெங்கெல்லாம் இதுல வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வழிகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல லீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மேபி இருக்கலாம் ஒரு கம்பெனிலே இல்லை அந்த ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துல. இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய இன்னும் செக்யூரிட்டி செக்ஸ் வைக்கணும், இன்னும் நிறைய செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் ஆர் செக்யூரிட்டி பாலிசிஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணோம்னா நம்மளால இன்ஃபர்மேஷன் இதுல இருந்து லீக் ஆகுறதோ இல்ல ஸ்டீல் பண்றதோ நம்மளால தடுக்க முடியும். இது இல்லாம நிறைய நெக்லிஜென்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து
தெரியாம, அதாவது இக்னோரன்ஸ் மூலமா, இது நான் இந்த கான்செப்ட் லாஸ்ட்ல நான் திருப்பி பேசுறேன். இக்னோரன்ஸ் மூலமா எப்படி ஒரு எம்ப்ளாயினால ஒரு ஆர்கனைசேஷனே அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதுமே இது ஒரு பாசிபிள் த்ரெட்டா பார்ப்பாங்க. இந்த த்ரெட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபோக்கஸ் எதுல இருக்குன்னா, த்ரெட்ஸ் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி அது ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுல என்னென்ன பாசிபிள் த்ரெட்ஸ் இருக்கலாம் அப்படின்றதும் ஃபைண்ட் பண்றாங்க. இந்த பாசிபிலிட்டிஸ் வச்சு அவங்க இதுல எங்க செக்யூரிட்டி ஹோல்ஸ் இருக்கு, இதுல நம்ம எப்படி வந்து இன்னும் நம்மளால எவ்வளவு உள்ள போய் நம்மளால வல்னரபிலிட்டி அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியும், இல்ல அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அசஸ் பண்ற ஒரு ப்ராசஸும் ஆப்செக்ல தான் நடக்கும். இது என்னன்னா கரண்டா இருக்க ப்ராசஸ் ஆர் சிஸ்டம் என்விரான்மெண்ட் அதுல வந்து எதோ லூப் ஹோல் இருக்கா இல்ல வீக்னஸஸ் இருக்கா, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எவ்வளவு தூரம் அவங்களால ஆக்சஸ் கெயின் பண்ண முடியுது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இதை செக் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ரிஸ்க் எல்லாம் லெவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வல்னரபிலிட்டி, ஸோ இப்போ எனக்கு சென்சிட்டிவ் டேட்டா ஒரு யூசரோட பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் டேட்டா எல்லாம் கிடைச்சிருக்குன்னா அதோட சிவியரிட்டி கண்டிப்பா அதிகம். கிரிட்டிக்கல் டேட்டா இன்ஃபர்மேஷன் டேட்டா அது. ஸோ P2 P1 அந்த மாதிரி டேட்டாவை லிஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல் பண்ணுவாங்க. லெவல் பண்றதுக்கு அப்புறம் இதுக்கு என்ன கவுண்டர் மெஷர்ஸ் நம்மளால எடுக்க முடியும், இதுக்கு மிட்டிகேஷன் எடுக்கிறது எப்படி, இதுமே த்ரெட்ஸ் வராம எப்படி நம்மளால பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றதும் இவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இவங்களே தான் அந்த நம்மளோட சர்வர் ஹார்ட்வேர் அதெல்லாம் அப்டேட் பண்றது இவங்களோட ஒரு வேலையா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவ் டேட்டா எம்ப்ளாயிஸை வந்து ட்ரெயின் பண்றது, எப்படி செக்யூரா அதை மேனேஜ் பண்றதுன்றதும் ஆப்செக் டீமோட ஒரு ரோல் பிளே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் செக்யூரிட்டிக்கு அப்புறம் கிளவுட் செக்யூரிட்டி. ஸோ கிளவுட் செக்யூரிட்டி இந்த டேர்ம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு பூமிங்கான டொமைன் அப்படின்னே சொல்லலாம் கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த கிளவுட் செக்யூரிட்டி அப்படின்றது என்னன்னா, சிம்பிளா ஒரு சைபர் செக்யூரிட்டி பாலிசிஸ் நம்ம இவ்வளவு நாள் பார்த்ததுல சைபர் செக்யூரிட்டி பாலிசிஸ் பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஸோ சைபர் செக்யூரிட்டி பாலிசிஸ் எப்படி செக்யூரா ஒரு சைபர் செக்யூரிட்டி பாலிசியை டிஃபைன் பண்றது, அதுக்கேற்ற மாதிரி எப்படி செக்யூரிட்டி மெக்கானிசம் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த செக்யூரிட்டி மெக்கானிசம் ஏற்ற மாதிரி எப்படி நம்மளால செக்யூரா ஒரு அப்ளிகேஷனோ ஒரு என்விரான்மெண்ட்டை நம்மளால எப்படி ஒரு ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்ப்போம்ல. அதே தான் இங்க வந்து கிளவுட்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இதே மாதிரி நல்ல ஒரு சைபர் செக்யூரிட்டி பாலிசி நம்ம எடுக்கணும். அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணும். அப்பதான் உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸும் கிடைக்கும். அது இல்லாம இதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவோம் டு செக்யூர் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் டேட்டா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து கிளவுட் என்விரான்மெண்ட்ல எப்படி நம்ம செக்யூர் பண்ணுவோம் அப்படின்றது தான் ஒரு கிளவுட் செக்யூரிட்டி. ஸோ ஜென்ரலா கிளவுட் செக்யூரிட்டின்றதுன்னா நமக்கு ஜென்ரலா கிளவுட்ல என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டாவோ ஒரு ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ற டேட்டா வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆர் எனி தேர்ட் பார்ட்டி மூலமா எந்த த்ரெட்ஸும் வராம இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாக்கணும். அதே தான் கிளவுட் செக்யூரிட்டி ஃபாலோ பண்ணும். இதுலயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களோட டேட்டாவெல்லாம் அசஸ் பண்ணுவோம். இந்த டேட்டா வந்து செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸா இருக்கா, இதுல இல்லைன்னா சப்போஸ் இனிமே அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து எப்படி நம்ம டிசாஸ்டர் ரெக்கவரி பண்ணுவோம் அதுன்றதும் இதுல கிளவுட் செக்யூரிட்டில பார்ப்பாங்க. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு இது பூமிங் ஆகுது. இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய பேர் இதை அடாப்ட் பண்றாங்க. இதை அடாப்ட் பண்ணி நிறைய பேர் உங்களுக்கு அவங்களோட இன்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து டெப்ளாயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டெப்ளாய் பண்ணும்போது நார்மல் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ஒரு சைடில் இருந்தாலும் இதுமாதிரி கிளவுட் செக்யூரிட்டிக்குமே இன்னும் நிறைய அட்டாக் சர்ஃபேசஸ் உருவாயிட்டே தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் வல்னரபிளாவோ இல்லை இன்னும் இம்பாக்ட் தரக்கூடியதாவோ இன்னும் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கிளவுட் என்விரான்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னது அப்ரோச் பண்ணி செக்யூரா ஃபாலோ பண்றோம் அப்படின்றது தான் கிளவுட் செக்யூரிட்டியில் வரும். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி. Can you show the how it works slide for a minute, sir? Okay, ஒரு நிமிஷம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புரியல, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. which domain was used in steganography? Steganography அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் என்கிரிப்டிங் மெக்கானிசம் தான். ஒரு எப்படி ஒரு டேட்டாவை ஒரு இமேஜ்குள்ளேயோ ஒரு வீடியோக்குள்ளேயோ நம்ம எப்படி இது பண்றோம் அதுதான் ஒரு ஹைட் பண்றோம் டேட்டாவன்றது தான் ஸ்டெகனோகிராஃபி. டொமைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிரிப்டோகிராஃபி கைண்ட் ஆஃப் தான் வரும். ஓகேவா?
ஓகே, நம்ம செஷனுக்குள்ள வரலாம். ஸோ கிளவுட் செக்யூரிட்டினா உங்களுக்கு என்னன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி. ஸோ கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி அப்படின்னா ஜென்ரலா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற டொமைன் எங்க வரும்னா உங்களுக்கு நெசசரி இதெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன்லாம் இல்லைன்னா நமக்கு வி கான்ட் மூவ் அவர் தம் அப்படின்ற மாதிரி. இந்த ஆர்கனைசேஷன்லாம் இல்லை நம்மளால எந்த ஒரு முக்கியமான வேலையுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ஸ் எல்லாம் தான் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதெல்லாம் என்னன்னா இந்த நம்மளோட சொசைட்டியோட இல்லை நம்மளோட என்விரான்மெண்ட்டோட டோட்டல் அசெட்ஸ், சிஸ்டம்ஸ் இல்லை அதுக்கு ரிலேட்டடான நெட்வொர்க்ஸ் எல்லாம் வந்து பிசிக்கலா இருக்கலாம் இல்லை விர்ச்சுவலா இருக்கலாம். இதெல்லாம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதா, இது ஒரு சேஃப்டியை வந்து ஃபாலோ பண்ணுதா, இல்லை எதனா வந்து செக்யூரிட்டிக்கு ஒரு ஃப்ளா இருக்கா மாதிரி எதனா ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றதும் இந்த கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம பார்ப்போம். இது வந்து ஃபுட், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ், வாட்டர் சப்ளை, பப்ளிக் ஹெல்த், எனர்ஜி ரிலேட்டடான ஒரு ஆர்கனைசேஷன்ஸ், எலக்ட்ரிக் யூட்டிலிட்டிஸ், ஃபினான்ஷியல், பேங்கிங், அந்த மாதிரி ஃபினான்ஷியல் செக்டார்ஸ், அந்த மாதிரி முக்கியமான இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட் டெவலப் பண்றதுக்கான ஒரு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாம் இல்லைன்னா ஒரு என்விரான்மெண்டால க்ரோத் லெவலில் ரீச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை நம்மளுக்கு பாதிப்பு வராம நம்ம பார்த்துக்கணும். ஸோ பாதிப்பு வராதவே பார்த்துக்கிறதுக்கு தான் இன் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி. ஸோ இதுல வந்து உங்களுக்கு சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துப்போம், ஒரு டெலிகம்யூனிகேஷன், ஒரு கண்ட்ரியோட டெலிகம்யூனிகேஷன் வந்து டோட்டலா வந்து அட்டாக் ஆயிடுச்சுன்னா அந்த கண்ட்ரி அதோட லாஸ், டேட்டா லாஸ் மட்டும் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்ன்றது நீங்க நினைச்சுப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் வந்து எந்த ஒரு பேக்ஃப்ளோ இல்லாம ஒரு சொசைட்டியோட இந்த முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் சேஃப்கார்ட் பண்றது தான் இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டியோட வேலை. இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நேஷனும் ஃபாலோ பண்றாங்க இப்போ. ஏன்னா வந்து பேசிக் லிவிங்க்கு தேவையான நீட்ஸ் இதுதான். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அது கண்டிப்பா செக்யூரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி ஃபாலோ பண்றது வந்து முக்கியமான சர்வீசஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த இப்போ நான் காமிச்ச எல்லா சர்வீசஸ்ல இது வந்து மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் இதை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு யூஎஸ் அண்ட் மற்ற அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மியே வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டியை வந்து ஃபாலோ அப் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு அட்டாக்ஸாக இருக்கட்டும் இல்லை இதுமாரி அனௌன்ஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இவங்க தான் டோட்டலாக வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டிக்கு தான் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது கம்யூனிட்டி மாதிரி இருக்கும், ஸ்கேடா அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த எல்லா டேட்டா வந்து அக்யூசேட் பண்ணிட்டு ஒரு சூப்பர்வைஸ் பாடி, அந்த பாடி தான் இதெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு பண்றாங்கன்னா நமக்கு அதாவது நம்ம சொன்ன மாதிரி இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஏகப்பட்ட நமக்கே தெரியும் பெரிய பெரிய அட்டாக்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு. டெலிகம்யூனிகேஷன் சொல்லலாம், எனர்ஜி ரிலேட்டட். ரீசெண்டா கூட ஒரு 2 years ஆர் 1 year பேக் நினைக்கிறேன், அட்டாமிக் பவர் கல்பாக்கம் அட்டாமிக் பவர் எனர்ஜி பிளான்ட் இருக்குல்ல, அது வந்து அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்றது தான் இந்த ஒரு டொமைனோட வேலையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் செக்யூரிட்டி. ஸோ பிசிக்கல் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு ஜென்ரல் டர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா பிசிக்கல் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு டோர் இருக்குன்னா அதுல இன்னும் முக்கியமான நம்ம செக்யூரிட்டி இருக்கும், ஒரு லாக் தான் அதுல செக்யூரிட்டி. ஸோ அது மாதிரி நமக்கு ரியல் வேர்ல்ட்ல எந்த நம்ம பிசிக்கல் சிஸ்டம்ஸ்லாம் நம்மளை சுத்தி இருக்க பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆர் என்டிட்டிஸ்லாம் செக்யூரா இருக்கா அப்படின்றது செக் பண்றதும் அதை வந்து மிட்டிகேட் பண்றது தான் இந்த பிசிக்கல் செக்யூரிட்டில வரும். இதெல்லாம் பிசிக்கல் செக்யூரிட்டிலாம் எங்க நீங்க நிறைய பார்ப்பீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸோட என்ன சொல்றது ஒரு கோர் ரூம்ஸ், அதாவது இந்த ரோல்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆக்சஸ் இருக்கும். அந்த மாதிரி ரூம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சர்வர் ரூம், ஒரு டேட்டா சர்வர் ரூம் வந்து இவங்க வந்து ஆக்சஸ் பண்ணும். மற்ற எல்லாருக்குமே எல்லாம் ஓப்பனா உங்களுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுல சப்போஸ் நாளை பின்ன எதனா அட்டாக்ஸ் எதாவது நடந்துச்சு, யாரோ வந்து ஏதோ அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எதுனா நடந்துச்சுன்னா இந்த ஆர்கனைசேஷன் தான் சிவியர் லாஸ் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து சைபர் டெரரிசம் அந்த லெவலுக்குமே போகும். லாஸ்ட் நார்மலா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அந்த மாதிரி வரும்போது பிசிக்கல் செக்யூரிட்டியை வந்து அவங்க முக்கியமா பார்ப்பாங்க. ஸோ இந்த பிசிக்கல் செக்யூரிட்டியில நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிசிக்கல் செக்யூரிட்டி எங்கன்னா சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்ல பார்ப்பாங்க,
கேபிளிங்லாம் வந்து கரெக்டா இருக்கா அந்த மாதிரி செக் பண்றதும் பிசிக்கல் செக்யூரிட்டில வரும். விண்டோ பார்ஸ்லாம் வந்து தேவையான இடத்துல தான் இந்த விண்டோ பார்ஸ் இருக்கணும் அப்படின்றது பிசிக்கல் செக்யூரிட்டில ஒரு செக் மாதிரி வச்சிருப்பாங்க. மோஷன் டிடெக்டர்ஸ் நீங்க அந்த கேமராஸ்ல பார்த்துருப்பீங்க. அண்ட் அதர் ரிசோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்டர்ஸ் இருக்கும். இல்லை மேக்னெட்டிக் கீ கார்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்வைப் பண்ணிட்டு போற கீ கார்ட்ஸுமே வந்து செக்யூரா இருக்கா. இப்போ யாரோ வந்து செக்யூரா இல்லாம அவங்க போன கீ கார்ட் ஸ்வைப் பண்ணிட்டு உங்களோட ஆர்கனைசேஷனுக்குள்ள நுழைஞ்சிட்டா உங்களோட பிசிக்கல் செக்யூரிட்டி அங்க வந்து டிப்ளீட் ஆயிருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் வேர்ல்ட்ல உங்களுக்கு பிசிக்கல் செக்யூரிட்டி எங்கெங்கெல்லாம் அடி வாங்குற இடம் பாக்குறீங்களோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம அப்லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் பிசிக்கல் செக்யூரிட்டில வரும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒரு இவ்வளோ பிரான்ச் ஆஃப் இன்னும் நிறைய டொமைன்ஸ் இருக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய டொமைன்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் தான் நாங்க எடுத்திருந்த ஒரு லிஸ்ட் முக்கியமான டொமைன்ஸ் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இதுல ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். I'll go to the next slide. So types of threats in cyber security. ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம இவ்வளோ பார்த்ததுல நம்ம முக்கியமாக பார்த்ததே சைபர் செக்யூரிட்டியை மேனேஜ் பண்ணுறது இல்லை எல்லாம் நடக்கிறது. நம்ம என்ன மேனேஜ் பண்ணுறோம், டேட்டா செக்யூராக இருக்கா, எதுலேருந்து செக்யூர் பண்ணுறோம்னா இந்த மாதிரி த்ரெட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி த்ரெட்ஸ் எங்கெங்கேருந்து உருவாகுது, என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ்லாம் நம்மளோட சைபர் செக்யூரிட்டி என்விரான்மெண்ட்ல இருக்கு அப்படின்றது தான் இதில் பார்ப்போம். டு ஸ்டார்ட் வித் மேல்வேர். ஸோ ஜென்ரலாக இங்கே நிறைய பேருக்கு மேல்வேர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஐ வில் கிவ் அன் ஐடியா, பிரீஃபாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ மேல்வேர் அப்படின்றதுனா சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் ஒரு மலிஷியஸான சாஃப்ட்வேர், அது ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா, அது வந்து என்ன பண்ணும், சிஸ்டமோட கம்ப்யூட்டரை ஒரு ஏதோ ஒரு வகையில் ஹார்ம் பண்ணதோ, ஒரு டேட்டாவை ஸ்டீல் பண்ணும், ஆர் எனி அதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்கும். ஸோ இதுதான் ஒரு மேல்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கே தெரிஞ்ச மாதிரி ஏகப்பட்ட மேல்வேர்ஸ் நம்ம சின்ன சேர்ந்து கேள்விப்பட்டது தான். வைரஸஸ், ட்ராஜன்ஸ், வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்பைவேர்ஸ் சொல்லுவாங்க, ஆட்வேர்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு டைப்ஸ் ஆஃப் மேல்வேர்ஸ். எல்லாமே மேல்வேர்ன்ற ஒரே ஒரு இதுல இருந்து டைப்ஸ் ஆஃப் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரான்சம்வேர். ரான்சம்வேர் நிறைய பேர் கேள்வியும் பட்டிருப்போம். ஒரு லாஸ்ட் ஒரு இந்த டிகேடாவே ஒரு ஃபேமஸா பேசப்பட்ட ஒரு ஒரு டைப் ஆஃப் மேல்வேர். ஏன்னா ரான்சம்வேர்ன்றது அதுவுமே ஒரு டைப் ஆஃப் மேல்வேர் தான். அது பேசப்பட்டது பாத்தீங்கன்னா ரான்சம்வேர் தான். இதனால ஏகப்பட்ட கம்பெனி, ஸ்லோலோரிஸ் அப்படின்ற கம்பெனி அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய எம்என்சிஸ்லாம் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இதோட டேட்டா லாஸ் அண்ட் ஃபினான்ஷியல் லாஸ்லாம் ஏகப்பட்டது, மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாலாம் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரான்சம்வேர் அப்படின்றது என்னன்னா, ஜென்ரலா ஒரு விக்டிம் ஆர் ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அவங்களோட இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு என்கிரிப்ஷன் மாதிரி பண்ணி அதை நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணோம்னா ஒரு அமௌண்ட் ஆர் ஒரு பவுண்டி மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த நீங்க அமௌண்ட்டை வந்து பே பண்ணாதான் அவங்களால டீக்ரிப்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்றது தான் ஒரு டைப் ஆஃப் மேல்வேர் தான் ரான்சம்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷிங். ஸோ ஃபிஷிங்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுவும் ஃபிஷிங்ன்றது ஒரு டைப் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக் அப்படின்றது ஏகப்பட்ட பேருக்கு தெரியும். ஏன்னா ஃபிஷிங்ன்றது இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ இன்டரப்ட் டு த விக்டிம். ஜென்ரலா ஒரு விக்டிம் கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட்ல நான் சொல்ற மாதிரி வரும். ஓகேங்களா, பட் ஃபிஷிங் அப்படின்றது என்னன்னா, நீங்க ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுவீங்க, பட் இங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க ஒரு ஃப்ராட்லண்டா ஒரு இன்டர்ஃபேஸோ ஒரு இமெயிலோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ நீங்க ஃபார்ம் பண்ணி அந்த விக்டிமை நம்ப வைக்கிறீங்க. ஸோ அது இம்பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரலா இதுல சொல்லுவாங்க. இம்பர்சனிஃபிகேஷன் பண்ணி நீங்க ஒரு என்டிட்டியா நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறீங்க. இப்ப நான் தான் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா அந்த விக்டிம்க்கு நீங்க தான் ஃபேஸ்புக் சொல்லிட்டு உங்களுக்கு லாகின் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஆக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து ஃபிஷிங். ஒரு யூசரை நம்ம மேனிப்புலேட் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ராட்லண்டான மெயில்கோ இமெயிலுக்கோ நம்ம லாகின் பண்ண வைக்கிறது ஃபிஷிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரேண்டமான அட்டாக்ஸ் வந்து எதுக்குன்னா மோஸ்டா டேட்டா சென்சிட்டிவ் டேட்டாஸ் வந்து ஸ்டீல் பண்றதுக்கு, லாகின் டேட்டாஸ் வந்து ஸ்டீல் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து சோஷியல் இன்ஜினியரிங். சோஷியல் இன்ஜினியரிங் என்னன்னா, சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக் வந்து எதுனா டோட்டலா அந்த அட்டாக்ஸே வந்து ஹியூமன் மேல தான் நம்ம நடத்துறோம். ஸோ இதுல வந்து எந்த ஒரு டெக்னாலஜிக்கல் இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து அதை எதுவுமே இன்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது. ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் பண்றோம், அவங்கள தான் நம்மள வந்து ஹேக் பண்றோம். ஸோ அவங்களோட மென்டாலிட்டியை நம்ம ஹேக் பண்றோம். ஸோ அவங்கள நம்ம எப்படி வந்து பேசி நம்மளை கன்வின்ஸ் பண்ணி நமக்கு வேணுன்ற வேலையை நம்மளால எப்படி அவங்க கிட்ட இருந்து செய்ய வைக்கிறோம் அப்படின்றது தான் சோஷியல் இன்ஜினியரிங் வரும். ஸோ இதுல வந்து யூசர்ஸ் வந்து நம்ம செக்யூரிட்டி ப்ரொசீஜர் பிரேக் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நம்மளால எவ்வளவு கெயின் பண்ண முடியுமோ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணுவோம்.
இதெல்லாம் சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்றதுல டாபிக்ல வரும். ஸோ டிடாஸ்ன்றது ஃபேமஸான ஒரு கிராஷிங் அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு ஜென்ரலா சொன்னா கிராஷிங் டைப் ஆஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் நடந்ததுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபினான்ஷியல் லாஸ்லாம் வந்து டோட்டலா அவங்க டவுன்ஃபாலை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய செக்யூரிட்டி மெஷர்ஸும் இப்போ நிறைய வந்துருச்சு. டிடாஸ் அட்டாக்ஸ்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நிறைய பேர் ஃபயர் வால்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா, ஜென்ரலா வாட் இஸ் டிடாஸ் அப்படின்னா, ஒரு டிராஃபிக்கை நம்ம வந்து ஒரு லோட் பண்றது, ஃபுல்லா ஃபிளட் பண்ணி அந்த டிராஃபிக்கை ஃபுல்லா ஃபிளட் பண்ணோம்னா அந்த சிஸ்டம் வந்து அதுக்கு லோடுக்கு ஏத்த அதோட அளவோட அதிகமா டிராஃபிக் வந்ததுக்கு அப்புறம் அதால அன்அவைலபிள் ஆயிடும். அந்த சர்வரோ இல்ல ஒரு டொமைனோ அது அன்அவைலபிள் ஆயிடும். ஸோ அன்அவைலபிள் ஆனதுனால அதோட எந்த ஒரு இன்டர்ஃபேஸுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாம போயிடும். இதனால ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு லாஸ் நடக்குதுல. இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் வந்து தான் டிடாஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ். இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் நடந்ததுன்னா அவங்களோட டோட்டல் சர்வீஸே வந்து யூஸ் பண்ண முடியாம போயிட்டு அவங்களோட இதுமே அட்டாக் சர்ஃபேஸும் இன்னும் பெருசாயிடும். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் பர்சிஸ்டன்ட் த்ரெட்ஸ், இது ஏபிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிடிஸ் அப்படின்னா இதெல்லாம் வந்து ப்ரோலாங்டு டார்கெட் அட்டாக்ஸ். இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனை டார்கெட் பண்ணி ஒரு சைபர் அட்டாக் நடக்குதுன்னா சம்டைம்ஸ் அந்த ஆர்கனைசேஷன் அஃபெக்ட் ஆயிருக்குன்றதே ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் தான் தெரியவே வரும். அந்த மாதிரியான அட்டாக்ஸ் தான் அட்வான்ஸ் பர்சிஸ்டன்ட் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து ஒரு 6 months-ஆவே அதை ஆல்ரெடி அஃபெக்ட் ஆயிருக்கும், பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது ஒரு நெட்வொர்க் அது எப்பயோ இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ள அட்டாக் அது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். ரொம்ப நாளா அன்டிடெக்டடாவே இருந்திருக்கும். இந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் வந்து அட்வான்ஸ் பர்சிஸ்டன்ட் த்ரெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி த்ரெட்ஸும் எதுனா ஜென்ரலா எதுக்கு பண்ணுவாங்கன்னா, டேட்டாவை ஸ்டீல் பண்றதுக்கோ அவங்களோட ஆர்கனைசேஷனை வந்து ரெப்யூட்டேஷன் அதெல்லாம் வந்து டவுன்ஃபால் பண்றதுக்கு தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்ற ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுனாவே அந்த ஆர்கனைசேஷனோட ரெப்யூட்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல உங்களுக்கு அப்படியே இறங்கிடும். ரீசெண்டா ஒரு 8 months பேக் Log4j அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட் கூட ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஜீரோ டே அப்படின்றது ஜென்ரலா எது சொன்னா ஒரு செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி வந்து டெவலப்பர் அது ஒரு ஃபிளாவா இருக்கலாம் அப்படின்றது அப்பதான் கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து டைம் இல்லாம ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட் அட்டாக் வந்து ஹேக்கர்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா டப்புன்னு சீக்கிரமா உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுமே எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும்போது இதோட எக்ஸ்ப்ளாய்ட் சர்ஃபேஸும் உங்களுக்கு அதிகமா இருக்கும், இதோட உங்களுக்கு டியூரேஷன் கம்மியா இருக்கும். ஸோ இது மாதிரி நடக்கும்போது ஒரு ஜீரோ டே வல்னரபிலிட்டி ஒரு சாஃப்ட்வேர்லயோ ஒரு வெண்டர்லயோ ஃபைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேட்சும் அந்த டைம்ல இருக்காது. ஸோ அந்த அட்டாக்ஸ்லாம் வந்து மோஸ்டா வந்து சக்சீடாக தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ் நடக்கும். கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு சைபர் அட்டாக் நடக்க போகுது, ஒரு ஜீரோ டே யூஸ் பண்ணி ஒரு சைபர் அட்டாக் நடக்க போகுதுன்னா அது 100% வந்து சக்சீட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் வந்து ஹேக்கர்ஸ் வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அதான் ஒரு அன்ஐடென்டிஃபைடு வல்னரபிலிட்டியை ஹேக் பண்ணி ஒரு ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட் மூலமா ஒரு டோட்டல் சிஸ்டம் ஆர் ஆர்கனைசேஷனை அட்டாக் பண்றதுக்காக. ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா சேலஞ்சஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் சைபர் செக்யூரிட்டி என்னன்னு பார்த்தோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ நமக்கு தேவை அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் என்ன டொமைன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் பார்த்தோம். இந்த த்ரெட்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம சொல்றோம்னா அதுல இருக்க சேலஞ்சஸ் என்னென்ன சேலஞ்சஸ் வந்து அது தொடர்ந்து அது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, அந்த டொமைன் எவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும், அதனால இந்தந்த சேலஞ்சஸ்லாம் அந்த அடுத்த யூசர்ஸுமே ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எவால்விங் த்ரெட்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சைபர் செக்யூரிட்டின்றது ஒரு தொடர்ந்து வளர்ந்துட்டே வர டொமைன். டெக்னாலஜின்றதும் அதே தான். டெக்னாலஜின்றது ஒரு க்ரோத் லெவலை நோக்கி போற டொமைன். இந்த டொமைன் வந்து க்ரோத் லெவல் போயிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு டொமைனும் ஒவ்வொரு க்ரோத் லெவல் நோக்கி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த போகும்போது அதோட இன்னும் இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு யூசர் சர்ஃபேஸும் இன்னும் அதிகமாகும், அதோட டேட்டா இன்னும் அதிகமாகும், அதோட ரிஸ்க் சர்ஃபேஸும் அதிகமாகும். இந்த மாதிரி மாறும் போது ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு சைபர் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியா ஆப் பண்ணும்.
இதுவுமே ஆஃப் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இல்லை அட்டாக்ஸ் எதுனா நாளை பின்ன நடக்குதுன்னா அதுல இருந்து அவங்களால அட்டாக்ஸ்ல இருந்து நிறையவே கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ ஏன்னா நமக்கே தெரியும் அப்போல இருந்து இப்போ என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் அதிகம். ஏகப்பட்ட என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஒரு அட்டாக் பண்ணணும்னா there are 100 ways. அப்போ வந்து there are 10 ways. ஏன்னா ரீசெண்டா இப்ப நம்மளோட செஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து கிக் ஸ்டார்டிங் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது பேசிக் ஒரு வெபினார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐஓடி ஹேக்கிங் அப்படின்றது அட்வான்ஸ் வரையும் தான் நம்ம போறோம். ஸோ ஐஓடி அப்படின்னு அதுவேன்றது ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் தான். ஸோ இதுல வந்து என்னென்ன சேலஞ்சஸ் எவால்விங் த்ரெட்ஸ் சொன்னதுக்கு முக்கியமான ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு ஈவெண்ட்னா சைபர் செக்யூரிட்டில அது எவால்விங் த்ரெட்ஸ் தான். இந்த செக்யூரிட்டி ரிஸ்க் அதிகமாகும் போது த்ரெட்ஸுமே அதிகமாகும். இது ஒரு காமனான ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான். அதனால த்ரெட்ஸ் அதிகமாகும் போது நம்ம வந்து செக்யூரிட்டியுமே இன்னும் அதிகப்படுத்தணும். அதுதான் இதுல வந்து நம்ம ஒரு டேக்அவே மாதிரி. நெக்ஸ்ட் வந்து டேட்டா டெல்யூஜ். டேட்டா டெல்யூஜ் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து இப்போ இவ்வளோ ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி பேசியிருந்தோம், இவ்வளோ த்ரெட்ஸ் எல்லாம் உருவாகுது, இவ்வளோ அட்டாக் சர்ஃபேஸ் வருது, இவ்வளோ கம்பெனிஸ் வருது, இவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நடக்குது. ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒரு யூசரா நம்ம டேட்டா வந்து அப்போதைக்கு இருந்தது இதுக்கும் இப்போ இருந்து இருக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளவு இடத்துல நம்ம டேட்டா ஷேர் பண்றோம், எவ்வளவு இடத்துல நம்ம டேட்டா சப்மிட் பண்றோம், டேட்டா யூஸ் பண்ணி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களுமே வந்து அவங்களுக்குள்ள இருக்க இன்டர்னல் சர்வீசஸ் மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுமே அதிகமான டேட்டா கலெக்ட் பண்ணும் போது அதோட லீக் ஆகிறதுக்கோ இல்லை அது வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, இதுதான் டேட்டா டெல்யூஜஸ் அப்படின்வாங்க. ஸோ இதுமாதிரி சைபர் கிரிமினல் வந்து ஒருத்தவங்களோட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து திருடணும் அப்படின்ற மாதிரி ஸ்டீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி டேட்டா டெலிஜஸ்லாம் வந்து இன்னும் ஒரு பொட்டன்ஷியலான ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு தருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டியில ஒரு சேலஞ்சஸ் தான் இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி ரேன்சம் அட்டாக், அது ஒரு டேட்டா டெலியூஜ் மாதிரி தான். ஸோ இது மாதிரி அவங்க ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து முக்கியமா என்ன பார்க்கணும், இந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் அவங்க ஃபோக்கஸே பண்ணணும். இந்த சேலஞ்சஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்களோட சைபர் செக்யூரிட்டி மெக்கானிசம் அவங்க வந்து அப்கிரேட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட கம்பெனியோட க்ரோத்துமே இருக்கும். ஸோ இதுமாதிரி பிரீச்சஸ்லாம் எதுவும் வராம பாத்துக்கிறது இதெல்லாம் டோட்டலா ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு சேலஞ்ச் இக்னோரன்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. இதுதான் இப்போ கரண்டா நம்ம சொசைட்டில அவைலிங்ல இருக்க ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இங்க நிறைய பேருக்கு சைபர் செக்யூரிட்டினா அப்போ இந்த இப்பயே நிறைய பேருக்கு தெரியல. இப்போ அட்லீஸ்ட் ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஜென்ரல் டேர்மாவது நிறைய பேருக்கு தெரியுது. அதுவுமே சைபர் செக்யூரிட்டில என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம், என்னென்ன த்ரெட்ஸ் ஃபேஸ் பண்றோம் அதுன்றது தெரியாத ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இது மாதிரி இக்னோரன்ஸ் மூலமா நடக்கிற சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ் அதோட ரேஷியோ இன்னும் அதிகம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு இந்த ஃபிஷிங் மெயில் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் எஜுகேட் ஆகலைன்னா அதை அவர் ஃபிஷிங் மெயிலே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க மாட்டார். ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு எம்ப்ளாயினால ஒரு ஆர்கனைசேஷனே வந்து ஒரு சப்ஜெக்ட் கன்சர்னா வரலாம். ஸோ இதனால ஒரு ப்ராப்பரான ஒரு அவேர்னஸ் ஆர் ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டிக்கான ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு இருக்கணும். ஒரு எண்ட் யூசரானுக்கு ஒரு எஜுகேஷன் இருக்கணும். ஸோ இதனால எம்ப்ளாயிஸ் வந்து எந்த ஒரு த்ரெட்ஸ் ஒரு வல்னரபிலிட்டிஸ்ல வந்து ஃபாலோ ஆக மாட்டாங்க. எந்த ஒரு தேவையில்லாத ஒரு வல்னரபிலிட்டிஸாவே ஃபாலோ ஆக மாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ்லாம் தேவையில்லை அப்படின்றது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாமே போயிடுது. அதனால முதல்ல இது தெரிஞ்சுக்கிட்டான்னா இன்னும் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு சேஃபர் என்விரான்மெண்டா வளருன்றது தான் இதுல இருக்க சேலஞ்ச். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் ஷார்டேஜ். ஒர்க் ஃபோர்ஸ் ஷார்டேஜ் அப்படின்றதுனா ஜென்ரலா ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்காருன்னா அங்க வந்து அவர் உண்மையிலே சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலா அப்படின்றது தான் ஒர்க் ஃபோர்ஸ் ஷார்டேஜ் அப்படின்வாங்க. ஓகேங்களா, ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆர்கனைசேஷன்லயே சிஸ்டம் அட்மினா உள்ள போவாங்க, ஆர் இந்த ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட உள்ள போவாங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அவங்க சுவிட்ச் ஆயிட்டு அவங்களுக்கு அந்த கெரியர் மூலமாவே க்ரோத் போயிடுவாங்க. அவங்க டொமைன் தெரிஞ்சு போறாங்களா தெரியல. நிறைய பேர் ஐ எம் நாட் ஜென்ரலைசிங் இட், சில பேர் அதுல வந்து ஒர்க் ஃபோர்ஸ் ஷார்டேஜ் வந்து இதனாலதான் ஒர்க் ஃபோர்ஸ் ஷார்டேஜ் ஃபாலோ. அவங்களுக்கு அந்த டொமைன் பத்தி நல்ல நிறைய நாலேஜ் இருந்து அவங்கள போனாங்கன்னா கண்டிப்பா அங்க வந்து சைபர் செக்யூரிட்டி பாலிசிஸ் நல்லா இருக்கும். சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மியாகும். பட் அது இல்லாம அங்க போறதுனால தான் இந்த ஒர்க் ஃபோர்ஸ் ஷார்டேஜ் வருது, ஸ்கில் கேப்பும் உருவாகுது. இதுமாதிரி ஒர்க் ஃபோர்ஸ் ஷார்டேஜ் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமும் மேல நான் சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் ஆர் ஒரு இக்னரன்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி தான் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது பாத்தீங்கன்னா சப்ளை செயின் அட்டாக்ஸ். சப்ளை செயின் அட்டாக்ஸ்னா ஒன்றும் பெருசா எதுவும் இல்லை. சப்ளை செயின் அட்டாக்ஸ்
இதை வந்து தேர்ட் பார்ட்டி ரிஸ்க்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். இப்போ நாங்களே ஒரு ஆர்கனைசேஷன், நாங்க வந்து டோட்டலா உங்களுக்கு கம்பெனியோட செக்யூரிட்டி அதுக்கு எல்லாத்தையுமே நாங்க ஹேண்டில் பண்றோம். ஸோ எங்களோட செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் டோட்டலா வந்து நல்லா நாங்க நல்ல செக்யூரிட்டி பாலிசி ஃபாலோ பண்றோம். இதனால நல்ல மெக்கானிசமும் நாங்க ஃபாலோ பண்றோம். இதனால எங்களோட செக்யூரிட்டி அவுட்கமும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஓகேங்களா, நாங்க பெர்ஃபெக்ட்டா ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசமா ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். பட் எங்க கூட டைப் ஆகிற ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி, ஒரு வெண்டரா இருக்கலாம், அது எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டரா கூட இருக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி மெக்கானிசமோ இந்த பாலிசிஸ்லாம் இல்லாம செக்யூரிட்டியில எதனா ஒரு மேல் ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இவங்க மூலமா நமக்கு வர ப்ராடக்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் வீக்னஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் தான் தேர்ட் பார்ட்டி ரிஸ்க்னு சொல்லுவாங்க, ஆர் சப்ளை செயின் அட்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸாவே இப்போ கரண்டா இருக்க கம்பெனிஸ்க்குலாம் ஃபாலோ ஆகுது. இப்போ நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க யூஸ் பண்ற சின்ன சின்ன வெண்டாஸ் எல்லாம் வந்து அவங்க பெருசா கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன ஒர்க் தான் மேனேஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சு விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரியும் போது அவங்க ஒரு அட்டாக்கர் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்ரோச் பண்றாங்க. ஸோ கம்பெனி இந்த மாதிரி செக்யூரிட்டியான செக்யூர் பாலிசிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, நம்மளால அட்டாக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி டப்புன்னு என்ன பண்றாங்க, அவங்க வெண்டர்ஸ் மூலமா உள்ள வர ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, அவங்க செக்யூர் பாலிசியா யூஸ் பண்றாங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அவங்க வெண்டர்ஸுமே ஹவு செக்யூர் தே ஆர் அப்படின்றத முக்கியமா நோட் பண்ணணும். இதெல்லாம் நோட் பண்ணாங்கன்னா தான் அவங்களோட செக்யூரிட்டி சேஞ்சஸ்லாம் வந்து இன்னும் கண்டென்டா இருக்கும். ஸோ ஆர்கனைசேஷன் வந்து இந்த சப்ளை செயின் அட்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அதிக கேர் எடுத்து பார்த்தாங்கன்னா they will be more effective in the cyber security domain. சேலஞ்சஸ் இன் செக்யூரிட்டிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேஷன் யூஸ் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது, ஆக்சுவலி இது ஒரு ஜென்ரலா ஆட்டோமேஷன் வந்து சைபர் செக்யூரிட்டில இப்போ எப்படி ப்ரிவைலிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நான் ஒரு ஜென்ரலான ஐடியா தரேன். ஆட்டோமேஷன் அப்படின்னா இப்போ நமக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு கொண்டாடி கேட்டிருந்தாரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேள்வி மட்டும் கேட்டிருந்தாரு. ஸோ அதுவே எடுத்துப்போம். ஸோ அது வந்து சைபர் செக்யூரிட்டியே நம்ம ஓவர் கம் பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது 100% அது பண்ணிடும் அப்படின்ற சொல்ல முடியாது. பட் இட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் அ பெட்டர் பிளேஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா எஸ், கண்டிப்பா ஆட்டோமேஷன் வந்து சைபர் செக்யூரிட்டியை ஒரு பெட்டர் பிளேஸ் ஆக்குது அப்படின்றத நம்மள அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ நாளாக நம்ம டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் வந்து நம்ம ஹை வால்யூம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது முக்கியமான கேட்டகரிஸா நம்ம பார்த்தோம்னா த்ரெட் டிடெக்ஷன் இது வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஒரு ஹியூஜ் டேட்டால இருந்து நம்ம த்ரெட் டிடெக்ஷன் பண்ணோம்னா மேனுவலா பண்ணா இது வந்து ஒரு ஒரு ப்ரோலாங்டு ப்ராசஸாகவும் இருக்கலாம். பட் இதுக்கு நம்ம வந்து ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். இந்த பாசிபிலிட்டிஸ்ல த்ரெட் உருவத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, த்ரெட்ஸை வந்து இருக்கா பாசிபிலிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸுமே ஜென்ரேட் பண்றதுமே ஆட்டோமேஷன் வந்து நல்ல யூஸ் ஆகும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் வந்து சைபர் செக்யூரிட்டில எங்க இருக்குன்னா அட்டாக் கிளாசிஃபிகேஷன்ல இருக்கும், மேல்வேர் கிளாசிஃபிகேஷன், டிராஃபிக் அனாலிசிஸ்லாம் எங்க இருக்கு, அப்புறம் காம்ப்ளைன்ஸ் அனாலிசிஸ் இதெல்லாம் செக் பண்ணும். அடுத்தது கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ இவ்வளோ ஸ்லைட்ஸ் பார்த்து தந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, சைபர் செக்யூரிட்டி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பாத் தெரியணும். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியுது, பட் நான் இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸாக இருக்கும். இந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒரு சைபர் செக்யூரிட்டி பேஸ்ட் ரோல்ல போகணும், நீங்க இது மாதிரி சிஸ்டம் அட்மினா போயிட்டு அப்படி கீழ இருந்து மேல வரணும் அப்படின்றது இப்ப இருக்கிற ஒரு ட்ரெடிஷனல் வே. நம்ம ஒரு கன்வென்ஷனல் வே ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி வேஸ் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க பொசிஷன் வந்து டைரக்டா அப்ளை பண்ணுவேன், அது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் பொசிஷன், சிஐஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ன்றது யாருன்னா, இவங்க தான் வந்து டோட்டலா ஒரு கம்பெனியோட மொத்தமா ஐடி செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது இந்த ஒரு இண்டிவிஜுவலா தான் இருப்பாங்க. இவங்க தான் ஒரு ஆர்கனைசேஷனோட இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐடி செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸையும் ஹேண்டில் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அவரோட உங்களுக்கு ஒரு கிளாஸ் டோரோட இது மட்டும் காமிக்கிறேன். நாங்க உங்களுக்கு இந்த டேப் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதா? எஸ். ஸோ இந்த சிஏஎஸ்ஓ இந்தியாவில் மட்டுமே ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 lakhsல இருந்து 24 lakhs வரையுமே அவங்களோட ஆவரேஜ் பேஸ் பேவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிஏஎஸ்ஓஸ்ன்றது ஒரு கம்பெனியில முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்க.
சாரி. ஸோ இந்த வெச்சிஎஸ்எஸ் வந்து ஹையர் பண்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் 8 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் ஹையர் பண்ணுவாங்க. இட்ஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் த ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ். செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் யாருன்னா இவங்க தான் கம்பெனியோட அசெட்ஸ் வந்து த்ரெட்ஸ்ல இருந்து அசெட்ஸ் எல்லாம் வந்து பாதுகாக்கிறத பத்தி இவங்கள தான். ஏன்னா ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு இன்டர்னல் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஒரு செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் தான் அவங்க த்ரெட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அசெட்ஸ் எல்லாம் வந்து எந்த த்ரெட்ஸுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கா, எல்லாம் குவாலிட்டிலாம் பர்ஃபெக்டா மெயின்டைன் ஆகுதா அப்படின்றத பாதுகாக்கிறது இவங்களோட வேலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்ஸ். ஸோ செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்றது யாருன்னா இவங்கள தான் ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுல என்னென்ன செக்யூரிட்டி மெக்கானிசம் நம்ம லாஸ்ட் டைம் மேல சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, செக்யூரிட்டி மெக்கானிசம், செக்யூரிட்டி பாலிசிஸ், இந்த 3 டேர்ம். இந்த டேர்ம் எல்லாம் வந்து பிளான் பண்றது, அனலைசிங் பண்றது, டிசைன் பண்றது, டெஸ்டிங் பண்றது, மெயின்டைனிங் பண்றது அண்ட் போஸ்ட் சப்போர்ட் கொடுக்கறதும் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்ஸோட ஒரு ரோலா தான் இருக்கும். இந்த செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு என்டர்பிரைஸ் இருக்குன்னா அதோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த டோட்டலா ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டா எல்லாம் இட்ஸ் ஆல் இந்த ரைட் பிளேஸா அப்படின்ற மாதிரி செக் பண்றது இவங்களோட வேலையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பென்ட்ரேஷன் செக்யூரிட்டி அனாலிசிஸ். செக்யூரிட்டி அனாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பேசிக் ரோல் இந்த சைபர் செக்யூரிட்டி டொமைன். நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் அப்ளை பண்றீங்க, ஒரு பேசிக் ரோல் வந்து அப்ளை பண்றீங்கன்னா இந்த டொமைனுக்கு தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி அனலிஸ்ட் இவங்களுக்கு தான் செவரலான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது செக்யூரிட்டி மெஷர்ஸ் பிளான் பண்ணுவாங்க, ஒரு ஃபைல்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது, அதாவது இன்டர்னல் அண்ட் செக்யூரிட்டி ஆடிட்ஸுமே இவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபைல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, அப்புறம் ஆக்சஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எல்லாம் இவங்க தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ செக்யூரிட்டி அனாலிசிஸ்ன்றதும் ஒரு கம்பெனில முக்கியமான ரோல் தான் பிளே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ரோல், இது செகண்ட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ரோல் தான். தேர்ட் ஒன் இது டோட்டலி வந்து உங்களோட டொமைன், உங்களோட செக்யூரிட்டி மெக்கானிசம் பிளான் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். செக்யூரிட்டி அனாலிசிஸ்ன்றது ஜென்ரலா இது மூணுமே வந்து லாஸ்ட் 3 இருக்கிறது மூணுமே வந்து பேசிக் உங்களோட ஃப்ரெஷர்ல இருந்தும் கூட உங்களால வித் ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு ப்ரையர் உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் உங்களுக்கு ஒரு இது இருக்குன்னா ஒர்க் பிளேஸ் இருக்குன்னா யூ கேன் அப்ளை டு திஸ் ஜாப்ஸ். ஸோ செக்யூரிட்டி அனலிஸ்ட் அப்படின்றது யாருன்னா நம்ம சொல்ற மாதிரி பிளானிங், செக்யூரிட்டி மெஷர்ஸ் கண்ட்ரோல் பண்றவங்க, இன்டர்னல் செக்யூரிட்டி ஆடிட்ஸ் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றவங்களா இருப்பாங்க. பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ் இந்த டேர்ம் வந்து நம்ம காமனா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுவுமே வந்து கம்பெனிஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்க யாருன்னா நம்ம மாதிரி எத்திக்கல் ஹேக்கர்ஸ். ஸோ இவங்க எல்லாம் யாருன்னா ஒரு செக்யூரிட்டியை வந்து செக் பண்ண, ஒரு சிஸ்டம் இருக்கா இல்ல ஒரு நெட்வொர்க் ஒரு அப்ளிகேஷன் அது வந்து செக்யூரா இருக்கா, அந்த அல்ல வல்னரபிலிட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா, அந்த வல்னரபிலிட்டிஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா அப்படின்றதும் செக் பண்றாங்கன்னா பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ். ஏன்னா இது உங்களோட வேலை என்னன்னா ஒரு அட்டாக் பண்ண பாசிபிலிட்டி தான், அட்டாக் சர்ஃபேஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்றவங்களா தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து த்ரெட் அனலிஸ்ட். த்ரெட் அனலிஸ்ட் யாருன்னா இவங்க வந்து த்ரெட் ஹண்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்களோட வேலை என்னன்னா வல்னரபிலிட்டிஸை வந்து அன்கவர் பண்றதா தான் இருக்கும். ஸோ இந்த வல்னரபிலிட்டிஸ் அண்ட் அட்டாக்ஸ்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, பாசிபிலிட்டிஸ் இருந்தா ஹவு வி கேன் மிட்டிகேட் தம் அதையுமே இவங்க வந்து பார்ப்பாங்க. இவங்களாம் தான் த்ரெட் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டியில இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து இன்ட்ரடக்ஷன் அண்ட் வைட் பிரான்ச் ஆஃப் டொமைன்ஸ், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் அடுத்து சேலஞ்சஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு சைபர் செக்யூரிட்டியில, இந்த அட்டாக்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து Q&A செஷன். இல்லை Q&A செஷன்ல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா சைபர் செக்யூரிட்டி அப்படில வந்து இப்போ நான் எடுத்த செஷன்ல உங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரினா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ப்ரோ இப்போ நான் வந்து டாட்நெட் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஹலோ. ப்ரோ இப்போ நான் வந்து டாட்நெட் படிச்சுட்டு இருக்கேன், கோடிங் ப்ரோக்ராம்க்கு.
இப்போ நான் வந்து சைபர் செக்யூரிட்டி அந்த ஃபீல்டு உள்ள வரணும்னா நான் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இப்போ பிகினர்ஸ் நான் எப்படி வரது ப்ரோ? புரியல. .NET படிச்சிட்டு இருக்கீங்க, சைபர் செக்யூரிட்டில வரணும்ன்றீங்களா? ஆமா ப்ரோ, எனக்கு இந்த நெட்வொர்க்கிங் ஹார்ட்வேர் இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி அதுல வரணும் அந்த டொமைன்ல. எஸ், கண்டிப்பா அதுக்கு நான் வரலாம். எங்க நீங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண? ஸ்டார்ட் வித் நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் லினக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். அதான் பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா. அதுல உங்களுக்கு .NET படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த இது இஷ்யூ எல்லாம் கிடையாது. இட்ஸ் அன் அட்வான்டேஜ் தான். அதாவது நீங்க அதான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், பிகினரா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் வித் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங், லினக்ஸ் அண்ட் உங்களுக்கு எதனா ப்ரோக்ராமிங் நாலேஜ் எதனா இருந்ததுன்னா அதுல இருந்து அதோட பேசிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். தாராளமா நீங்க இப்போ ப்ரோக்ராமிங்க்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும் என்ன ப்ரோ? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு? அதை வச்சு நம்ம ப்ரோக்ராமிங்ன்றது ஏதாவது உங்களுக்கு கோட் எழுதுவோமா இல்ல டூல்ஸ் கிரியேட் பண்ணுவோம்? டூல்ஸ் கிரியேட் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொன்ன மாதிரி டூல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க ஆல்ரெடி வேற யாரோ கிரியேட் பண்ண டூல்ஸை நம்பி இல்லாம இப்போ உங்களுக்கு நீங்க எப்படி அட்டாக் சர்ஃபேஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க டிசைன் பண்றதுக்கு உங்களுக்கு அப்போ அந்த நாலேஜ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். உங்களுக்கு அது ஒரு ஆட் அட்வான்டேஜ் மாதிரி தான். இப்போ கோடிங் அதுக்கு உங்களோட மட்டும் தான் யூஸ் ஆகுமா டவுட்ஸ்லாம் ப்ரோ வந்து சைபர் நீங்க செக்யூரிட்டில? சாட்ஸ்ல எல்லாரும் போடுங்க. சாரி ப்ரோ, சொல்லுங்க. இப்போ கோடிங் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா ப்ரோ? டூல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு மட்டும் தான் இல்ல வேற எதுக்கு யூஸ் பண்ணலாமா ப்ரோ? அதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு காமனா யூஸ் பண்றதுக்கு, டூல் டெவலப் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். மத்தபடி வேற எங்க உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துலயுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். I have one doubt. Sorry, ஒரு நிமிஷம். Bro, is it really necessary to learn CCNA before going to any other certifications? No bro, not all. CCNA it's definitely ஒரு முக்கியமான ஒரு சர்டிஃபிகேஷன் தான், பட் இட்ஸ் நாட் mandatory. Like to learn anything like networking, as you said before, networking and Linux basics, CCNA is must, right? அதான் ப்ரோ. ஸோ நீங்க வந்து சப்போஸ் நெட்வொர்க்கிங்லாம் படிக்கணும்னா CCNA, if you write a CCNA exam, it will be helpful. நான் என்ன சொல்றது, அது உங்களுக்கு பிரச்சனையாலாம் இல்லை, பட் நீங்க அது இல்லாமே யூ கேன் லேர்ன் about the fundamentals of networking. It will be helpful. Okay bro, now another question is it Yes. okay to write CH while learning basics? Yes, if you wish to. உங்களுக்கு CH you are comfortable with writing CH னா of course நீங்க எழுதலாம். So after CH, is it okay? Because I have two queries. Actually, CH before writing, is it applicable? Like, sorry, like which one is better, like CH or OSCP? Which one should be write first, or for the beginners? For beginners, my take is you can go for OSCP exams. So I say it will be more effective in the name of technology. So this is my opinion. I hope you can understand it. Yeah, is it necessary to read? Is it necessary to learn CH before writing OSCP, bro? Because No bro, not all. So okay, thank you, bro. totally That's it. okay. Thank Thank you. you, bro. ஓகே கார்த்திகேயன், யார் ஆகாஷ்? சாட்ல வர Yeah, கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே படிக்கட்டுமா? okay, take off. ஸோ வினோத் தி வந்து I have one doubt, artificial intelligence will replace cyber security or not. Some people tell AI is not replaced. AI is like a human. Explain பண்ண சொல்லி கேட்டேன். ஆக்சுவலி நான் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சைபர் ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏஐ அப்படின்ற வந்தாலுமே அதுக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் எண்ட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ல செக்யூரிட்டி தேவைப்படும். ஸோ அதுவுமே ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அதுவுமே ஒரு டெக்னாலஜி தான். ஓகேங்களா? ஸோ அது ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் ரீப்ளேஸ் பண்ணாது, பட் இட் வில் அக்கம்பனி வித் அஸ் த்ரூ அவுட் அவர் ஜர்னி இன் த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றத நம்மளால கேரண்டி பண்ண முடியும். அப்புறம் இன்னொருத்தர் வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக் வந்து சைபர் செக்யூரிட்டியில இருக்கா, இல்லை அது வேற ஒரு டொமைனான்னு கேட்டிருக்காரு.
டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் சைபர் செக்யூரிட்டியில வரும். ஏன்னா ஃபாரன்சிக்ஸ் நம்ம டேட்டா கலெக்ட் பண்றது, இன்வெஸ்டிகேஷன் பேஸ்ட், அதாவது டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து சைபர் செக்யூரிட்டியில வரும். பட் அதாவது தனி டொமைனா தான் இருக்கும். சைபர் செக்யூரிட்டியில வர ஒரு டொமைன். நான் சொன்ன மாதிரி சைபர் செக்யூரிட்டி வாஸ்ட் ஃபீல்ட் அப்படின்ற சொல்லியிருந்தேன்ல, அதுக்குள்ள இருக்க நிறைய டொமைன்ஸ்ல டிஜிட்டல் ஃபாரன்சிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பிராதபன் ஒருத்தர், ப்ரோ சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, செகண்ட் இயர். சைபர் செக்யூரிட்டிக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும்? சைபர் செக்யூரிட்டி என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் உங்களுக்கு லினக்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன வேணும்னா, அதுதான் நான் சொன்ன அடிஷ்னல் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் அது ஒரு உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு நாலேஜ் ஆஃப் ஜென்ரலாக ஒரு ஹவு திஸ் வெப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் திஸ் ஹவுஸ் அப்ளிகேஷன்ஸ் ஒர்க்ஸ், இந்த நெட்வொர்க் எப்படி ஒவ்வொருத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் நடக்குது, ஒரு டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் நடக்குது, ஒரு சர்வர்லேருந்து கம்யூனிகேஷன், ஒரு ரிசோர்ஸ் ஒரு கிளைண்ட்லேருந்து ஒரு சென்டருக்கு எப்படி ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது, அந்த மாதிரி பேசிக்ஸான எல்லா ஃபண்டமெண்டல்ஸ் போதும் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியோட பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண. நெக்ஸ்ட் ஸ்கை ஹைராக்ஸ் வந்து, ப்ரோ நீங்கள் எங்கள் காலேஜ் வந்து வெபினார் கண்டக்ட் பண்ண முடியுமா? எஸ் ப்ரோ, பண்ணுவோம். நீங்கள் வந்து சைபர் கார்த்தி எங்களோட சீஃப் ஆப்ரேஷனல் ஆஃபீஸரோட பேர். அவர்கிட்ட நீங்கள் போயிட்டு உங்கள் காலேஜ் நேம் அண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் டே எல்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட உங்களுக்கு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் கீழே. நெக்ஸ்ட்டு சந்தோஷ்னு ஒருத்தர், can you share the small roadmap to enter cyber security? Now I'm pursuing third year bro, so 1 year இருக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஸோ ரோட் மேப் அப்படின்றதுனால ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஜெனரலாக ஐடியா சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி எந்தெந்த பாத் மூலம் போய் நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி பேஸ்ட் ரோலில் லேண்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அப்போ ஃபண்டமெண்டலான ஒரு ஐடி ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பர்சீவ் பண்ணணும். அதில் தான் நான் சொன்ன மாதிரி கனெக்ஷன், கம்யூனிகேஷன் டைப்ஸ், ஓஎஸ்னா என்ன, அந்த மாதிரி பேசிக்காக சிஎஸோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இட் வில் பி அ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் சைபர் செக்யூரிட்டி கெரியர். ஷேர் பண்ணியிருக்காங்களா? கார்த்திகேயன் வி அவர் வந்து உங்களுக்கு ரோட் மேப் ஷேர் பண்ணிருக்காரு. நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்க. அதுலேயுமே உங்களுக்கு அந்த டோட்டல் ரோட் மேப் இருக்கும். நெக்ஸ்ட் அப்புறம் வந்து வாட் ஆர் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பெஸ்ட் டு லேர்ன் ஃபார் அ டொமைன் அண்ட் ஹவு டிஃபரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்? ஸோ என்னோட டேக் என்னன்னா, இதில் பைத்தான் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேஷ் ஸ்கிரிப்டிங், பேஷ் ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து உங்களுக்கு இந்த டொமைனுக்கு, சைபர் செக்யூரிட்டி டொமைனுக்கு ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பேஷ் வந்து ஆட்டோமேஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணும், பைத்தானும் கூட. சூர்யாவோட கொஸ்டினுக்கு ஏற்கனவே ஆன்சர் பண்ணியாச்சு. கிஷோர் ஜெய் வந்து உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் ஸ்கிப் பண்ணி உங்களை பற்றி சொல்லுங்க சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காரா? ப்ரோ பக் பவுண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிளியர் ரோட் மேப் சொல்ல முடியுமா? அதான் ப்ரோ, கீழே உங்களுக்கு ரோட் மேப் லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பாருங்க. சைபர் செக்யூரிட்டி ரோட் மேப் லிங்க்கும் பக் பவுண்டி ரோட் மேப் ரெண்டு லிங்க்குமே ஷேர் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் குரு பிரசாத் வந்து திஸ் சிஹெச் சர்டிஃபிகேட் இஸ் நெசசரின்னு கேட்டிருக்காரு. நோ ப்ரோ, இட்ஸ் நாட் நெசசரி. நெக்ஸ்ட் வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா ஆகாஷ்? இருக்கு, வெயிட் a minute. பிரித்திகா வந்து bro you have said lots of domain in cyber defender security, so which is in demand now? இப்ப டிமாண்ட்ல எந்த ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு இதுல இருக்க ஆக்சுவலி நிறைய டொமைன்ஸ் இருக்கு. எல்லா டொமைன்லயுமே வந்து உங்களுக்கு டிமாண்ட் இருக்கா அப்படின்னு ஆக்சுவலி நல்ல கொஸ்டின். எல்லா டிமாண்டுக்கும் டிமாண்ட் இல்லைன்னு நம்மளால சொல்லிட முடியாது. பட் இப்போ நிறைய பேரை ஹையர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் செக்யூரிட்டி தான் இப்போ நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஸோ அப்ளிகேஷன் செக்யூரிட்டியில வந்து நிறைய டொமைன்ஸ் வந்து நிறைய ரோல்ஸ் வந்து இப்போ ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிமாண்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் செக்யூரிட்டிக்கு தான் ஹையரான ஒரு ஸ்டேக் இருக்கும். அண்ட் ஸ்கேனர் ஐஃபாக்ஸ் வந்து ப்ரோ சிக்கும் கோக்கும் ஜாவாக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன ப்ரோ? ப்ரோ இந்த கொஸ்டின் வந்து கோ லாங்குவேஜ் பற்றியே வந்து தனியாக ஒரு வெபினார் இருக்கு,
ஐ திங்க் ஆகஸ்ட் 6 அன்னைக்கு நீங்க இந்த கொஸ்டின் கேட்கலாம். Which languages are best for creating cyber security tools, bro? கார்த்தி அப்படியே அந்த பக்மோன்டி ஹவு டு ஸ்டார்ட் வித் பக்மோன்டி அந்த வீடியோ லிங்க்குமே சாட் பாக்ஸ்ல அப்படியே ஆட் பண்ணிருங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த லிங்க் ஆட் பண்ணிருங்க கீழே. டோன்ட் வரி, இதுல சப்போஸ் இல்ல ஆட் பண்ற லிங்க்ஸ்லாம் வந்து நாங்க குரூப்போ இல்ல டெலிகிராம்லயோ ரெண்டுலயுமே நாங்க ஆட் பண்ணுவோம். இல்ல சாட்ல இருந்து போயிட்டு முடிஞ்சிடாது. ஓகே. அண்ட் சரத்ராஜ் வந்து how to enter into cyber crime police ன்னு கேட்டிருக்காரு. ஓகே, அது நீங்க உங்களோட வேஸ்ட் தான் ப்ரோ டோட்டலா. நீங்க அது எப்படின்னு பாருங்க. தேர்ட் இயர் சிஎஸ்சி இப்போ சைபர் செக்யூரிட்டி இன்டர்ன்ஷிப்புக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கன்னா, இன்டர்ன்ஷிப்க்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரோ, ஃபண்டமெண்டல் ஐடி ஸ்கில்ஸ், சிஎஸ் ஸ்கில்ஸ் தான் உங்களுக்கு முக்கியமான ஸ்கில்ஸாக இங்கே தேவைப்படும். பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், ஓஎஸ் எக்ஸெட்ராஸ், இதெல்லாம் வச்சு நீங்கள் இன்டர்ன்ஷிப் வாங்கலாம். அப்புறம் 12th necessary to join only IT related course in college or any other course. அப்படி இல்லை ப்ரோ, உங்களோட சைலண்டர் ராஜன் கே, நீங்கள் 12th படிக்கிறீங்க, ஓகே, நீங்கள் ஐடி ரிலேட்டடாக போயிட்டு பண்ணாலும் ஓகே தான். இது உங்களோட டோட்டல் உங்களோட சாய்ஸ் தான். இது நீங்கள் லேர்ன் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் பேஷன்னா யூ கேன் டேக் திஸ் கோர்ஸ். அப்படி இல்லைன்னா யூ கேன் லேர்ன் சைமல்டேனியஸ்லி வித் வேற எதனா கோர்ஸ் கூட நீங்கள் சைமல்டேனியஸாக இதை படிச்சுக்கலாம். ப்ரோ ராஜேஷ் குமார், ஹவு கேன் ஐ கம் டு சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்? அதுதான் ப்ரோ, உங்களுக்கு கீழே வந்து உங்கள் லிங்க் போடுவாங்க, அதை பாருங்கள். அந்த ரோட் மேப் பாருங்கள், இல்லை அந்த வீடியோ பக்மோன்டியில் நீங்கள் எப்படி என்ட்ரி ஆகணும்னா அந்த வீடியோ பாருங்கள். How to enter in the ethical hacking for the military organization? How to enter, sorry bro, அந்த கேள்வி எனக்கு கரெக்டாக புரியல. How to enter in ethical hacking for the military organization? மிலிட்டரி ஆர்கனைசேஷன்ல போய் எப்படி எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணணும்னு கேக்குறீங்களா? என்ன கேட்க வரீங்கன்னு கிளியரா இல்ல. Capriccio Securityல cyber security and penetration learn பண்ணேன். You taught very well bro, but I can't get the basic terms. Please guide a good platform to learn these steps. Yes, எங்க கார்த்திகேயன் வி, அவர் தான் மென்டர், அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. பேசிக் டேர்ம்ஸ் புரியலன்னா நீங்க வந்து நீங்க பேசிக்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும், அவ்வளவுதான். ப்ளீஸ் கைட் அ குட் பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் தி ஸ்டப்ஸ். நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நீங்க வந்து அதான் நான் சொன்ன மாதிரி பேசிக் டேர்ம்ஸ், என்னென்ன டேர்ம்ஸ் புரியலன்னு பாருங்க. ஸோ கூகுள் இட், உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் புரியலன்னு பார்த்துட்டு அந்த கோர்ஸ்ல வந்து ரீசெக் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும் நம்புறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஜிகேன்னு ஒருத்தர், ப்ரோ நான் ஐடி பேக்ரவுண்ட்ல உள்ளவங்க ஹேக்கிங் லேர்ன் பண்ண முடியுமா? அவங்களுக்கு ஜாப் ப்ரெஃபரன்ஸ் இருக்கா? எஸ் ப்ரோ, 100%. நான் ஐடி எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து கூட நீங்க சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ள வரலாம். எல்லாருக்குமே இங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஹாய் ப்ரோ, ஐம் மஃபாஸ். நான் டீப் ஃபார்ம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக் பவுண்டி பார்ட் டைமா பண்ணுறதுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க ப்ரோ. அதான் கீழே வீடியோ லிங்க் ஆட் பண்ணிருக்கோம் ப்ரோ, அதை செக் பண்ணி பாருங்க. பக் பவுண்டி ஹவு டு ஸ்டார்ட் இன் பக் பவுண்டின்ற வீடியோ செட் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட கேட்கலாம். செஷன்ல இருக்க டவுட்ஸ் கேளுங்க. உங்களுக்கு சப்போஸ் எதனா கான்செப்ட் என்ன புரியல தெரியலன்னா நீங்க கேட்கலாம். ஜென்ரல் டவுட்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் டேல கூட வச்சுக்கலாம், ரொம்ப ஜென்ரலா இருக்கிறதெல்லாம். மெயினா இன்னைக்கு பேசினதை பத்தி அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாவது டாபிக் புரியலன்னா அதை பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். கொஸ்டின்ஸ் அதான் ஆகாஷ், ஏதோ நியூ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? கேட்கறாங்க கொஞ்சம் பேரு.
Bro, how to create security policies? செக்யூரிட்டி பாலிசிஸ்ன்றது அந்தந்த ஆர்கனைசேஷன்ல அவங்களுக்கு செக் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க ப்ரோ. இந்த பாலிசிஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல தான் பண்ணுவாங்க. நம்ம தனியா இண்டிவிஜுவலா தான் செக்யூரிட்டி பாலிசிஸ்லாம் டிஃபைன் பண்ண முடியாது. அருள் குணா ப்ரோ, ரெக்கார்டட் செஷன் வந்து கொடுக்க ட்ரை பண்றோம் நாங்க. Can you send WhatsApp group link bro, or can you send Google form to fill? Google form எதுக்கு ப்ரோ ஹரிஷ் குமார்? ஸோ ஸ்க்ரீன் உங்களுக்கு எல்லாரும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேப்ரிஷோசெக் யூனிவர்சிட்டி நான் மேலே நிறைய சொல்லியிருந்த மாதிரி சேலஞ்சஸ்ல கூட சொல்லியிருந்திருப்பேன். இக்னோரன்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி நமக்கு எவ்வளோ பெரிய டொமைன்ல எவ்வளோ பெரிய சேலஞ்சாக நம்மளால ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு செக்யூரிட்டி நீடை நம்ம போக்குறதுக்கு தான் இந்த கேப்ரிஷோசெக் யூனிவர்சிட்டின்றது நாங்கள் கிரியேட் பண்ணது. ஸோ இது எங்களோட எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிசைன் பண்ணி ஒவ்வொரு கோர்ஸுமே வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு பாத்துல நீங்க ஒரு பாத் எடுத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இந்த பாத்துல நான் ஒரு ஸ்கேல்ல ரோல்ல போகணும், இந்த ரோல்ல போகணும் அப்படின்றதுக்கு நிறைய எங்ககிட்ட கோர்சஸ் இருக்கு. நீங்க இந்த வெப்சைட்ஸ் கூட செக் பண்ணலாம். ஐ வில் டிராப் த லிங்க் இன் த சாட் பாக்ஸ். இதுல நீங்க போனீங்கன்னா டெலிகிராம்லயும் இந்த லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது நாங்கள் 7 கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ப்ரீ ரெக்கார்டட் கோர்சஸ். இது இல்லாமல் லைவ் கோர்சஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது லைவ் கோர்சஸ் பற்றினா உங்களுக்கு அப்டேட் வேணும், இது வேணா நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். நான் இப்போ என்னோட கான்டாக்ட் பேஜ் காமிப்போம், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்களோட கம்பெனி பேஜ்லேருந்து போஸ்ட் ஆர் எனி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும், லைவ் கோர்ஸ் எதனா வருதான்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் கேப்ரிஷோசெக் யூனிவர்சிட்டியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் கோர்சஸ் இருக்கும். 7 கோர்சஸ்க்கான மொபைல் ஆப் ஹேக்கிங், இது டோட்டலாக வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆப் ஹேக்கிங் அண்ட் பக் பவுண்டியோட கோர்ஸ்லாம் இதில் கவர் ஆகும். நெக்ஸ்ட் வெப் ஹேக்கிங் அண்ட் அதோட பக் பவுண்டி இதில் கவர் பண்ணுவோம். எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் பென்டெஸ்ட் டெஸ்டிங்ன்றது பிகினர்ஸ்க்கான. இதில் வந்து டோட்டலாக நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பாத் இருக்கும். ஸோ ஐ கேன் கோ இன்டு வெப், ஐ கேன் கோ இன்டு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பார்த்து நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹார்ட்வேர் அண்ட் ஐஓடி ஸ்டப்ஸ், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட்வேர் ஐடியில் டோட்டலாக உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ் வரையும் இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹார்ட்வேர் ஐடி ஹவு யூ கேன் மிங்கிள் வித் செக்யூரிட்டி அண்ட் ஹவு யூ கேன் டெவலப் அ செக்யூர் ஒரு ஐஓடி டிவைஸ் அண்ட் ஹார்ட்வேர் டிவைஸ் அப்படின்றத இதில் செக்யூர் எடுத்துப்பாங்க. அஃபென்சிவ் ஜாவா அண்ட் ஐஓடி பென்ட்ரேஷன் டெஸ்டிங்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜாவாவோட பேசிக்ஸை வந்து யூஸ் பண்ணி ஐஓடி டிவைசஸ் எல்லாம் வந்து ஹவு யூ கேன் ஹேக் இன் டு ஐஓடி டிவைசஸ் அண்ட் ஹவு யூ கேன் செக்யூர் தம் அப்படின்றது ரெண்டுமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அஃபென்சிவ் சோஷியல் மீடியா அண்ட் மொபைல் ஹேக்கிங்ன்றதான் வந்து சோஷியல் மீடியா இந்த செக்யூரிட்டி என்திசியஸ்ட்லாம் இருக்காங்களே, ஐ வாண்ட் டு பிரேக் இன்டு சோஷியல் மீடியா அப்படின்றவங்களுக்குலாம் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு யூ கேன் பிரேக் இன்டு சோஷியல் மீடியா, ஹவு யூ கேன் செக்யூர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அதில் என்னென்ன மாதிரி அட்டாக்ஸ் நடக்கும், அந்த மாதிரி கோர்ஸ்லாம் இதில் கவர் பண்ணுவாங்க. ஃபைனலாக சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன். ஸோ நிறைய பேர் இதுலேயே கேட்டிருந்தீங்க ஹவு ஐ கேன் கோ இன்டு சைபர் கிரைம் போலீஸ் அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த சைபர் கிரைம் போலீஸ் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இதில் இன்வெஸ்டிகேஷன் மெத்தடாலஜிஸ், அதில் உங்களுக்கு அந்த கேட்ட மாதிரி மென்டாலிட்டி, ஹவு கேன் யூ டெவலப் த ஸ்கில்ஸ் டு இன்வெஸ்டிகேட் த ஸ்கில்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் அண்ட் ஐஓடி இதெல்லாம் உள்ள போனீங்கன்னா கார்த்திகேயன் வி வீட்டில் இருக்காரு. அவர் தான் இந்த 7 கோர்சஸ்க்கு அவர் தான் மென்டர். அவரோட இந்த வீடியோஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம், அவரோட ரைட்டப்ஸ் இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் university.capriciosec.com அப்படின்ற வெப்பேஜ் செக் பண்ணினாவே உங்களுக்கு எந்தெந்த டொமைன் பிடிச்ச டொமைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் எந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ
எது நீங்க பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க படிக்கலாம். இதுல உங்களுக்கு டோட்டலா எல்லா டீடைல்ஸ், எல்லா டியூரேஷன், மத்த கோர்ஸ் கரிக்குலம் எல்லா டீடைல்ஸ் வந்துடும். இல்ல நீங்க சப்போஸ் இஃப் யூ விஷ் டு ஜாயின் அ கோர்ஸ், இந்த என்ரோல் நவ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வாட்ஸ்அப்ல இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். So any other doubts regarding this? கேபிட்டல் யூனிவர்சிட்டியில் எதனா டவுட்ஸ் இருக்கா, இல்லை எதனா ஜாயின் பண்ணணும்னா? ஆஃப்லைன் ட்ரைனிங் கிளாஸ் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணீங்களா? இப்போதைக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் எதுவும் இல்லை ப்ரோ. சப்போஸ் நாங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணால் நீங்கள் கம்பெனியோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போடுவோம். இது என் காண்டாக்ட் பேஜஸ். இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணோன்னா இந்த ஐடி காண்டாக்ட் பண்ணுங்க. இது மை லிங்க்டின் பேஜ். அண்ட் எனி ஒர்க் ரிலேட்டட் மெயில்ஸ் ஆர் எதனா வந்து அஃபிஷியல் மெயில்ஸ் எதனா இருக்குன்னா யூ கேன் மெயில் டு மீ. ஸோ யூனிவர்சிட்டி கோர்ஸ் லாங்குவேஜ், ஸோ கோர்ஸ் லாங்குவேஜ் அந்த கேபிட்டல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ பெவின் பாலாஜி வந்து ரோட் மேப் ஏற்கனவே இந்த சாட்லேயே கார்த்திகேயன் அப்டேட் பண்ணியிருப்பாரு, செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், ஆர் யூ கேன் லீவ் த மீட். நாளைக்கான வெபினார் லிங்க் வந்து டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். இந்த மீட்ல இருக்கவங்க டெலிகிராம்ல அப்டேட்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத், தி கோர்ஸ் அப்டேட்டட் டெய்லி ஆர் நாட்? ப்ரோ, ஹேக்கர்ஹெட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து நீங்க ஒன்ஸ் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும். மந்த்லி டைனமிக் கோர்ஸ் கண்டென்ட் இருக்கும். மந்த்லி புது கண்டென்ட் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதோட மென்டரும் கார்த்திகேயன் வி தான். ஹேக்கர்ஹெட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. பட் நீங்க தமிழ்ல பண்ணோம்னா கேப்ரிஷோ யூனிவர்சிட்டிஸ்ல மொத்தமா 7 கோர்ஸ் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்காது, அதுல இருக்க கண்டென்ட் மட்டும்தான். சந்தோஷ் அப்படின்றது கம்பெனி பேசுனாங்க. மேக்ஸிமம் 1 or 2 சைபர். எஸ் ப்ரோ, ஏன்னா காலேஜஸ் வரவங்கலாம் வந்து மெஜாரிட்டியாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு தான் ஹையர் பண்ண வருவாங்க. உங்களுக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்றத விட இப்போ வர கம்பெனிஸ்லாம் வந்து இந்த ரோலுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க. நீங்கள் சப்போஸ் அதுமாரி ரோலுக்கு நீங்கள் போகிற மாதிரினா நீங்கள் தனியாக ஆஃப் கேம்பஸில் தான் நீங்கள் ட்ரை பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஹோப் எல்லாருக்குமே இது ஒரு நாலேஜபிள் செஷனாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங். ஃபுல்லாக வரையும் அட்டென்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஆகாஷ், கேன் கன்க்ளூட் த மீட்டர். ஓகே ப்ரோ, அட்டெண்டன்ஸ் ப்ரோ டெலிகிராம் லிங்க் ப்ரோ. டெலிகிராம் லிங்க் இல்லை, நிறைய பேர் டெலிகிராமில் இல்லாமல் இருக்கீங்களா? ஆகாஷ், டெலிகிராம் லிங்க் அதில் ஆட் பண்ணிருக்கோம். டெலிகிராம் லிங்க் ஏற்கனவே சாட் பாக்ஸில் போட்டாச்சு, செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம் லிங்க் வந்து சாட் பாக்ஸில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இன்னைக்கு நாங்க திரும்ப கூட ஸ்டோரியில டெலிகிராம் லிங்க் தரோம், எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. Okay, we'll end the meet guys. Thank you for joining. நெக்ஸ்ட் வெபினார்ல பார்ப்போம். டெலிகிராம்ல அப்டேட்டடா இருங்க. அதுல நாங்க டெலிகிராம் லிங்க், அதாவது வெபினார் லிங்க் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். நாளைக்கு இதே டைம் தான் 6 PM. Thank you guys. அட்டெண்டன்ஸ்லாம் நாங்க தானாவே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. எல்லாம் 5 days அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவோம் நாங்க சைபர் செல்லில இருந்து. தேங்க்யூ ப்ரோ. நீங்க யூ மே லீவ் த மீட் நவ்.